இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களாம் ஒரே ஃபேமிலியா? இல்ல 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 நாங்களா வேற வேற இங்க வந்து தான் பழகணும். ஆமா. ஓ இல்ல, 3 பேரையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. ஆமா, இதுதான் உங்க வேலையா? இல்ல, நான் டிகிரி படிச்சிருக்கேன். நான் மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன். நானும் டிகிரி முடிச்சிருக்கேன். எல்லாரும் டிகிரி வரைக்கும் முடிச்சு இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களா? அப்பப்போ சீசனுக்கு கிடைக்கிற வேலைலாம் பார்த்துப்போம். நானும் பார்ட் டைமா தான் இங்க வந்திருக்கேன். நானும் ஏங்க, நீங்க என்ன பண்றீங்க? நானும் டிகிரி முடிச்சிருக்கேன். அப்படிங்களா? சரி சரி. நான் சென்னையில பார்ட் டைமா பைக் டாக்ஸி ஓட்டினேன். ஓ, அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என்னதான் படிச்சாலும் அந்த படிப்பை வச்சு நாம சுயமா 4 காசு சம்பாரிச்சு அத செலவு பண்றதுல வர சந்தோஷம் வேற எதுலயுமே வராதுல. உங்களை பார்த்ததுமே படிச்சவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களேன்னு ஒரு டவுட். நான் நினைச்ச மாதிரி படிச்சவங்களா இருக்கீங்க. படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. திருடுறதும் பொய் சொல்றதும் தான் தப்பு. கரெக்டா சொன்னீங்க. நானும் அதே மைண்ட் செட்ல இருக்கிற பொண்ணுதான். என்ன மேல சட்டையெல்லாம் அயன் பண்ணாம இருக்கு, போய் அயன் பண்ணி வை. நான் என்ன வேலைக்காரியா? இங்க வந்து அயன் பண்ணுங்கற? அதெல்லாம் முடியாது. என்ன சொன்னா செய்ய மாட்டியா? அந்த வீட்ல எல்லா வேலையும் நீ தானே செய்வ. இங்க என்னால செய்ய முடியாது. வேணும்னா அயன் பண்ணி போடு, இல்ல கிழிச்சு போடு. எனக்கு என்ன வந்துச்சு? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் நல்லது இல்ல சொல்லிட்டேன். அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க 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 நிறுத்துங்க. ஏங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? வேலைய பாரு. இல்ல, நான் அதுக்கு சொல்லலங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பாருங்க, சமைக்க வந்தா சமைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். எங்களுக்குள்ள குறுக்கெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலங்க. எப்பா, நீ இந்த பொண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான்னா இங்க இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். நீங்க சண்டை போடுறதா இருந்தா உங்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடுங்க. இங்க வந்து சண்டை போட்டா வெளியே இருக்கிறவங்க கேட்க தான் செய்வாங்க. ஏய், உனக்கு என்ன வந்துச்சு? ஆமா, என்ன நான் பார்க்கும் போதெல்லாம் ஏன்ட்டே மோதிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது வேணுமாடா? வேலைக்காரன் சார், என்ன அடிக்கிறேன்னு மிரட்டுறீங்களா? எங்க அடிங்க, அடிங்க, அடி பாப்போம், அடி. ஏய், சட்டையில இருந்து கையெடு, கையெடு. மரியாதை இல்லாம சட்டையில கை வச்சிருக்க, கையெடு முதல்ல. எடுக்க மாட்டேன். எடுன்னு. எடுக்க மாட்டேன். எடுறான்னு சொல்றேன்லடா. எடுக்க மாட்டேன். கையெடு, கையெடு. திரும்ப திரும்ப என்னடா? சட்டையில இருந்து கையெடுங்க. ஐயோ மாமா, யார் மேலடா கை வைக்கிற? நானும் பாத்துட்டே இருக்க, ஒரு தடவை சும்மா தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு கை பார்த்தல, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்டா. அறிவிருக்கா? இப்படி வெந்நீரை தூக்கி கையில கொட்டி இருக்கீங்க. நான் உங்களுக்கு தானங்க சப்போர்ட் பண்ணேன், தெரியாம. ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. காட்டு. உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ண வர சொன்னோமா? போங்க போங்க.
ரொம்ப எரியுதா? ஐயோ, என்னடி இதெல்லாம்? பரவாயில்லைங்க, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஷோ. பாவம். ஏங்க, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளவு நேரம் பிடிக்காத மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப அடிபட்டதும் துடிக்கிறீங்களே. கையில காயப்பட்டா துடிக்க மாட்டாங்களா? ஆமா, யார் இந்த முரட்டு பையன்? யார கேக்குறீங்க? இந்த வெந்நீர் கொட்டினால அவன்தான். அவருங்க வேலை செய்ய வந்தவர். என்ன வேலை செய்ய வந்தானோ? நீ எப்படி சாப்பிடுறேன்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னால சாப்பிட முடியலல. ஹெல்ப் வேணும்னா கேட்க வேண்டியதானே? அப்படி என்ன ஈகோ உனக்கு? யாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? வாடி. உனக்கெல்லாம் எவ்வளவு அடிபட்டாலும் திமிர் மட்டும் குறையாது. உனக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண வந்த பாரு. என்ன சொல்லணும்? எப்படியோ போய் தொலை. வாடி. நீ உதவி செய்யலன்னு யார் எழுதா? வந்துட்டா பெருசா. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அட, என்னாச்சுன்னு சொல்லுமா. அது கையில வெந்நீர் ஊத்திருச்சு. கை எரியுதுன்னு சொல்றாரு. சாப்பிட முடியலையா? நீ சாப்பிட வைக்கிறது தானே? நான் சொன்னாலும் அவரு ஏத்துக்க மாட்டாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். எப்படி எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க? இருந்து பாத்துக்கிட்டே இரு. ம்ஹும். என்னப்பா, கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. சாம்பார் காரமா இருக்கா? இந்த தண்ணி குடி. இல்ல இல்ல, அப்புறம் என்னாச்சு? ஏன் அழற? என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏன்பா அழற? இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி யாரும் ஊட்டி விட்டது இல்லைங்க. அதானா? இந்தா, உன் அம்மா உனக்கு ஊட்டி விட்டுருப்பாங்கல்ல. யாரு ஊட்டினா என்ன, ஊட்டலன்னா என்ன? அம்மாவை விடவா? இல்ல அம்மா ஊட்டினது இல்லையா? இல்ல, எனக்கு அம்மாவே இல்லை. அம்மா எப்போ? தெரியல.